வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது வீடியோ தான் போட போகிறோம். அது என்ன மாதிரி வீடியோனா, இப்போ நம்ம இந்த இடத்த இப்போ சுற்றி இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்ட போகிறோம். அப்புறம் எங்கள் வீட்டையும் காட்டுவோம். கண்டிப்பாக இப்போ காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மாவோட எக்ஸல். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீடு. பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட பெட்ஷீட்டு. பார்த்திங்கன்னா இது எங்களோட செடி. அப்புறம் எங்களுக்கு முன்னாடி நம்ம டிஆரோட வீடு. பார்த்திங்கன்னா டிஆர்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிடுவான். அவங்க பேர் டிஆர். அப்புறம் நான் வந்து டிடிஆர்னு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பேர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குன்னு அனுப்பிச்சுட்ருங்க. பார்த்திங்கன்னா மேலே வீடு கட்டுறாங்க. இது எங்களுது கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவுது. அப்போ அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிமெண்ட்டு ஜல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க. கல் பார்த்திங்கன்னா இதுதான் மேட்டூர் தண்ணி எங்களுக்கு வர்ற பைப்பு. பார்த்திங்கன்னா இந்த புல்லில் நாங்கள் சும்மா எப்படிலாம் நடப்பேன் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தோன்றுனாங்க அந்த இடம். பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்லணும்னு தெரியாது. அந்த மஞ்சு பாய்ஸ் மாதிரி அவ்வளோ பெரிய குழி கிடையாது, ஆனால் சின்ன குழி தான். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் 2 நாளைக்கு தான். இவர் தான் நம்மளோட ஜெமினி. பாருங்கள் இங்கே இருக்கிறாரு. பக்கத்தில் போனால் பாருங்கள் வாழை ஆட்டோ இருக்குது. பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது, மாவீரர். என்ன ஜெமினி மாவீரர் தானே நீங்கள்? பார்த்தீங்களா வாழாட்டம். உன்னை யூடியூப்பில் போட போகிறேன்டா. யூடியூப்பில் நீ ஃபேமஸ் ஆவோடா. பார்த்தீங்கன்னா அதுதான் சைக்கிள். ஏன்னா இதுதான் மண். பார்த்திங்கன்னா கடல் மண். இங்கே ஒரு மாடு. அப்புறம் இங்கே ஒரு வீடு. பார்த்திங்கன்னா எங்களோட வீடு ஷார்ட்டாக காட்டுறேன். எங்களோட வீடு ஷார்ட்டாக ஆடணுன்னா இது பார்த்திங்களா நல்லா இருக்கா? சாயந்தரம் ஆடணுன்னா அதுவும் இங்கே தேங்காய் கூடன்னு இருக்கும். அங்கே பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி ஜூம் பண்ணி காட்டுறேன். தேங்காய் இருக்கா பாருங்க, தேங்காய் இருக்கா? அங்கே போய் பெரியவங்கெல்லாம் என்னைய கூப்பிடுவாங்க. மூங்கில் குச்சும் அதுக்கப்புறம் நாங்கள் மூங்கில் குச்சி அப்புறம் ஒரு ஸ்டம்பர் பால் 100 ரூபாய் பால் வாங்கினோம். நாங்கள் எப்படி விளையாடுவோன்னா சிங்கிள் கிடையாது, 6 கிடையாது. 6 அடித்தா அவுட்டு, 3 பால் விட்டு அவுட்டு. அப்புறம் சிங்கிள் கிடையாது, சிங்கிள் ஓட போடுறோம். ஒன்லி 4 மட்டும்தான். 3 பால் தொடர்ந்து விட்டுட்டா அவுட்டு. அந்த மாதிரிங்க தொடர்ந்து விடணும். இப்போ ஒரு பால் விட்டுட்டு ஒரு பால் டச் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி விளாடுவோம். பார்த்திங்கன்னா இங்கே வீடு கட்டுறதுக்கு இங்கே வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இங்கே மேட்டூர் தண்ணி இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள் அதுக்காக தான் இருக்கும், பரவாயில்ல. பார்த்திங்கன்னா எங்களோடைய மாடையை காட்டுறேன். நாங்கள் இங்கே ஒரு சின்ன இடம் இருக்கும், பொருட்கள்லாம் விற்க அந்த மாதிரி இடம். இதுதான் நம்மளோட மாடி. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்காங்க, இன்னும் காலி பண்ணிடுவாங்க நாங்கள். பாருங்கள் நம்ம டிடிஆரோட பாட்டி. பார்த்தீங்கன்னா சைக்கிள் அங்கே நிற்கிது. இது பூரா இந்த டிஆரோட காரு தான். டிஆர்னா யாருன்னு தெரியுமில்ல? பார்த்திங்கன்னா காடு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் பாருங்கள், நல்லா பாருங்க. பார்த்திங்கன்னா இங்கே அருகில் நம்மளோட காளியம்மன் கோயில். பார்த்திங்கன்னா தெரியும் காளியம்மன் கோயில். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடமா, பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் பின்னாடி காட்டுறவாங்க. ஏன்னா இவங்களாம் ஒரு வீடு, தனி வீடு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஜன்னலில் இருக்கும் பாருங்கள் இந்த வீடு. இங்கே ஒரு பெரிய வீடு இருக்கும். சரி வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும். நாங்கள் ஒரு பாத்ரூம் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் இது கொஞ்சம் ஓல்டு மாடல். இங்கே ஒரு சின்ன இடம். ஓகே, நம்ம எப்பயும் விளாட்ற இடம் இருக்கிற இடம். பார்த்திங்கன்னா ஒரு இடத்த காட்டுறேன். அப்படிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். பாருங்கள் பால், நம்மளோட பால் இல்லை,
எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்தாங்க சொன்னாங்க அந்த பாப்பாவோட பால். பார்த்திங்கன்னா என்னோட சைக்கிளு அதான் நம்மளோட பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா இங்கே உக்காந்திப்போம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறைய பொருள் கிடைக்கும் பாருங்கள். நம்மளோட இங்கே ஒரு மாடு இருக்குது. இது பேர் வந்து சண்பகம். யார் இது கட்டினது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளு. இதுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னா ஒரு 60 வயசு ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொருள்லாம் வச்சு நாங்கள் விளையாடுவோம். இங்கே தான் நாங்கள் சமைப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆகுது. இதுக்கு சரி 35 ஆகும். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இந்த இடத்துல மறக்க முடியாதுங்க. ஒரு ஜாலியான இடம், ஜாலியாக விளாடுவோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருவி சமாதி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மொத்தமாக அழிஞ்சே போச்சு பாருங்கள். இந்த இடத்துல தான் கல் இருந்துச்சு. ஆனால் இதோட அம்மா ரொம்ப மோசமாங்க. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்திங்களா கல் தெரியுதா? புல்லுலாம் முளைச்சிட்டு அட்டியாலுமே தெரியும். பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி இந்த மாதிரி நடக்கும். பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சா பார்க்கல. இந்த மாதிரி இதுதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி. என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே லேம்பு மாற்றுறது, தண்ணி வரக்கூடாதுன்னு. அதுனா இங்கே ஒரு தென்னை மரம் வந்தீங்கன்னா என்னென்னா மேலே இருந்து காமிச்சிடலாம். அதுவும் அங்கிருந்து காமிச்சேன் வாங்க, தெரியுதா? ஓகே வாங்க போகலாம். நான் வேறு இடம் பார்த்திங்கன்னா இங்கே வீடை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். நம்மளுடைய வீடை பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஏன்னா ஜெமினி பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல். இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா இங்கே சுவாமி ஃபோட்டோ வச்சுருப்போம். வாங்க இந்த ரூமை காட்டுறேன். இதுதான் என்னோடய ரூமு. பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் யூபிஎஸ்ஸு. பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃபில் துணின்னு அடுக்கி வச்சுருப்போம். அப்புறம் போக்கிமான் கார்ட்ஸு, அப்புறம் நிறைய விளையாட்டு வச்சுருப்போங்க. அப்புறம் விளக்கமாக இருக்குது. அது இது பார்த்திங்கன்னா அந்த வீடுன்னு சொன்னல, அந்த வீட்டுக்கான கதவு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் துணி காய போட்டுருவோம். ஏன்னா இந்த ஜன்னல் தான் நம்ம வர ஜன்னல். பாருங்க நம்மளோட ஆட்டுக்கொட்டை தெரியுதா? இங்கிருந்து அப்படியே ஜூம் பண்ணுறோம். இங்கேருந்து பார்த்தா நம்மளோட குருவி சமாதி தெரியும். இப்போ அது அழிஞ்சு போச்சுன்னா அதனால் உங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா அதுவும் காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கும். அது அந்த சாக்கு பை அது இதையும் போட்டனால நம்மளுக்கு தெரியாமல் தலைவாணி அக்கறை அகர கிடக்கும். நான் தலை ஃபோட்டோ எனக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா தலை. உங்களுக்கு யார் ஃபேவரட்னு சொல்லுங்கள். தலையாக இருந்தால் சப்ஸ்கிரைப், லைக்கில், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதியாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக அது இதுன்னு வச்சுக்கிறாங்க. இங்கே நம்மளோட சோபா, இது நம்மளோட கதவு பார்த்திங்கன்னா வராண்டா தெரியும். அப்புறம் இதுதான் நம்மளோட ரூமு என்ன தெரியும் பார்த்திங்கன்னா. இதுதான் நம்ம ரூமு. ஏன்னா சாமி ரூமை காட்டுறாங்க. ஏன்னா இங்கே ஒரு சாமி பார்த்திங்கன்னா தனி வீடியோவாக போட்டுறேன் சாமிக்கு. நான் பாருங்க இப்போ போகக்கூடாது. நான் குளிக்கல. பார்த்திங்கன்னா என்னோடய ஆசையான ஒரு மீன் வளர்க்குறோம். ஒயிட் மீன் பாருங்கள் தெரியும். பார்த்திங்கன்னா இது என்னோட ஆப்பிள் ஃபோனு. பார்த்திங்கன்னா இது நம்மளோட மணி பிளான். பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஃபோட்டோ எங்கள் அக்காவெல்லாம் காட்டுவேன் நான். இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ. அப்பா அம்மா அக்கா ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு இருப்பேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நான். இந்த ஃபோட்டோவில் இதில் எங்கள் அக்கா ஃபோட்டோஸ். சரி அதை பார்க்க வேணாம் பாருங்க. இதுதான் எங்களோட டிவி. பார்த்திங்கன்னா இதில் இப்படி தெரியுது பாருங்க. நான் ஃபேனு வெளிச்சத்துக்கு அப்படி தெரியும். இதுதான் நம்மளோட ஃபோனோட சார்ஜர் ஒயர். ஏன்னா நம்மளோட கிச்சன் பார்க்கலாம் வாங்க.
கிச்சன் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளோதான். சரி, நம்மளுடைய பெட்ரூம் போகலாமா? இது பார்த்திங்கன்னா என்னோடய வேல், பார்த்திங்கன்னா என்னோடய கீச்சன், ஃபோனோட கீச்சனாக போட்டுவேன். நான் நம்மளுடைய பெட்ரூம் பார்த்திங்கன்னா மரணமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள். அப்புறம் நம்மளோட பெரிய டிவி. இந்த டிவி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராக் விழுந்துருச்சு, அதனால் இப்போ ஒர்க் ஆகலை பாருங்க. இப்போ நம்மளோட கோலி குண்டு கலெக்ஷன் பண்ணலாம். நான் கோலி குண்டு பல வருஷமாக பார்த்திங்கன்னா நிறையா கோலி வச்சுருப்போம். அதை தான் பார்த்திங்கன்னா நான் நியூ மாடல் 3 வாங்கி வச்சுருப்பேன் பாருங்கள். நியூ மாடல் 1 பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னது. இதோட இது பார்த்தா இது பெருசாக இருக்கும், ஆனால் இதோட பெருசு பார்த்திங்கன்னா இதுதான். இல்லை இது இல்லை, இதுதாங்க எல்லாத்தோட பெருசு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கோலியிலே இதுதாங்க பிடிக்கும், ப்ளூ கலர், சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்தாச்சு, இங்கே வச்சிடலாம். நம்மளோட டெடி பெட் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட இது பார்த்திங்கன்னா கேர்ள், எல்லாமே கேர்ள்னு சொல்ல முடியாது, இதுவும் கேர்ள். இது பாய், ஜெமினி மாதிரி இருக்கும் பார்த்தா. இன்னொன்று எங்கே போணுச்சு பார்க்கலாம். ஒரு பையன் பார்த்திங்கன்னா ஃபோனு, நம்மளோட எங்கள் அம்மாவோடைய ஃபோனு, எங்கள் அப்பாவுடைய ஃபோனு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது வந்து என்னோடய ஃபோனு. இல்லைன்னா எங்கள் அப்பாவோட ஹெல்மெட்டு, பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோவில் பாருங்கள் பார்த்திங்கன்னா. அப்புறம் இன்னொரு வீடியோவில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னென்னு வச்சுக்கிறோம், அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூ மாடல். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்ரூம். இது பார்த்திங்கன்னா ட்ரம் இருக்கும்ல, பூச்சி விடக்கூடாதுன்னு. இது பார்த்திங்கன்னா துணிக்கல், இது துணிக்கல். ஓகே பை. தரல இன்றைக்கோ நாளைக்கோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ரம்மி கார்ட்ஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கல் ஸ்டோன், சஞ்சாங்கல் விளையாடுவோம். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வீடு கூட்டமாக கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷெல்ஃபில் வைக்கலாம். பார்த்திங்கன்னா போக்கிமான் கார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காண்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பாய்.